நீங்களும் வீட்டிலேயே கடையில் கிடைக்கிற பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த பிரியாணி மசாலாவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு வரமல்லி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி நான் எடுத்திருக்கேன். ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 7 to 8 வரமிளகா எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண நமக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மராத்தி மொக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் கபோக் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டார் அனீஸ், இதை நம்ம ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். இதை அன்னாச்சி பூனும் சொல்லுவாங்க. இது ஃப்ளேவர் நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ பட்டை ஆட் பண்ணுறோம். சுருள் பட்டை தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கடையில் வாங்குறப்பவே சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து கிராம்பு, இது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரகம், இது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாஹி ஜீரா, இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, அதாவது இங்கிலீஷில் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஜாதிக்காய், இது ரவுண்டாக இருக்கும். நம்ம உடச்சி ஒரு ஹாஃப் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கசகசா, இது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். 4 to 5 பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரம்பா லீஃப், இது க்ரீன் கலரில் இருக்கும். நான் பிரியாணிக்கு வேணுங்கிறனால இது நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பிரியாணியோட அரோமா அண்ட் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையானது எல்லாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதெல்லாம் நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா இப்போ தயாராகிடுச்சு. இந்த பிரியாணி மசாலாவை நம்ம ஒரு டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் ஒரு 2 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.